கிராமத்து பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கள் ஊர் ஓவர்ச்சேரி. அந்த ஊருக்கு பக்கத்தில் கோட்டூர் அப்படின்னு ஒரு ஊர். அதாவது மன்னார்குடி டு திருத்துறைப்பூண்டி பஸ் ரூட்டில் கோட்டூர் அப்படிங்கிற ஒரு பஸ் நிறுத்தம் இருக்குது. அந்த பஸ் நிறுத்தத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கொழுந்தாலை மாரியம்மன் அப்படின்னு ஒரு கோவில். அந்த கோவிலில் பார்த்திங்கன்னா எப்போதுமே வருஷா வருஷம் நல்ல ஒரு விமரிசையாக திருவிழா கொண்டாடப்படும். அந்த திருவிழா காட்சியை நான் சின்ன சின்ன தொகுப்புகளாக எடுத்து இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். இந்த கோட்டூர் அப்படிங்கிற அந்த ஊரில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஊர். அந்த ஊரில் நிறைய தெருக்கள் இருக்குது. அந்த தெருவில் பார்த்திங்கன்னா ஒரு தெருவுலேருந்தும் போட்டி போட்டுக்கிட்டு எங்களுடைய தெருவில் உள்ள ஒரு காவடி ஆட்டங்கள் நிறைய ஒரு தெருவாக காவடி ஆட்டங்கள் வரும். அதில் எங்கள் தெருவில் உள்ள ஆட்டங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதாக ஒருத்தரும் போட்டி போட்டு நல்லா செய்வாங்க. அந்த காவடி ஆட்ட காட்சிகளையும் இப்போ நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அந்த கோயிலுக்கு திருவிழா பார்த்திங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை காப்பு கட்டி மறு ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நடக்கும். மறு திங்கட்கிழமை தான் காப்பு இருப்பாங்க. அந்த ஒரு நாளுமே சாமி புறப்பாடு நடைபெறும். அந்த சாமி புறப்பாடு ஒரு நாளைக்கும் ஒரு 2 தெருவு 3 தெருவு அப்படின்ட்டு ஒரு பக்கமுமாக அந்த சாமி சுற்றி வரும். அந்த அவ்வளோ பெரிய தெருவு அந்த ஒரு வாரமுமே அந்த சாமி 2 தெருவாக சுற்றி வரும். ஒரு வாரத்துலேயுமே பார்த்தா ஒரு நிகழ்வுகள் வேறு அந்த சாமி புறப்பாடுகள் அந்த நிகழ்வுகள் வேறு நடைபெறும். இந்த கோயிலில் என்னைக்கு காப்பு கட்டுறாங்களோ அதே நாளில் தான் எங்கள் ஊரில் உள்ள கோயில்லையும் கட்டுவாங்க. இந்த கோயிலில் என்னைக்கு திருவிழா நடைபெறுதோ அதே நாளில் தான் எங்கள் ஊர்லேயும் திருவிழா நடைபெறும். அதனால் ஒவ்வொரு வருஷமுமே நான் போய் அந்த கோயிலில் திருவிழாவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கோயிலில் இன்றைக்கி தான் அதாவது அந்த கோயிலில் என்னைக்கு திருவிழா நடக்குதோ அன்னைக்கு தான் எங்கள் ஊர் கோயிலில் காப்பு கட்டுறதா சூழ்நிலை மாற்றி அமைஞ்சிருக்கு இந்த வருஷம். இந்த திருவிழா அன்னைக்கு பார்த்தோம்னா காலையிலேருந்து வெகு விமர்சையாக அந்த கோயிலில் திருவிழா நடக்கும். காலையிலேருந்து பால் காவடி எடுக்கிறது, கோயிலில் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அபிஷேகங்கள் தீபாராதனைகள்லாம் நடைபெறும். அப்புறம் எல்லா பொதுமக்களும் மாவிளக்கு போடுவாங்க. வேறு ஏதாவது வயிற்று வலி அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருந்துச்சுன்னா மக்கள் வயிற்றில் மாவிளக்கு போட்டு தண்ணியோடு குளிச்சுட்டு ஈரத்தோடு இருந்து வயிற்றில் மாவிளக்கு போடுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அப்புறமா சாயங்காலம் பார்த்திங்கன்னா காவடிகள் தெருவாக எடுத்துக்கிட்டு வருவாங்க. அந்த காவடி ஆட்ட காட்சிகளையும் எல்லா தொகுப்புகளையும் நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.